தமிழ் கழுகு. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதது போல சென்னை காவல்துறை உயரதிகாரிய போலீஸ்காரங்களும் பொதுமக்களும் சந்திக்க முடியாம ஒரு அதிகாரி முட்டுக்கட்டையா இருக்காராம். சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல கமிஷனர் அருண் வாரம் செவ்வாய்க்கிழமை காவலர்களுக்கான குறைதீர்ப்பு முகாமை பார்வையிடுவாரு. அதே மாதிரி புதன்கிழமை பொதுமக்களை சந்திச்சு புகார் மனுக்களை வாங்கி நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாரு. கமிஷனரை யார் பார்க்கணுங்கிறத புகார்களோட தன்மையை வச்சு முதல்ல முடிவு செய்யறவரு எஸ்டேட் மற்றும் நலத்துறையை சார்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வளவன் தான். கூடவே பொதுமக்கள் புகார்களையும் வளவனே படிச்சு பார்த்து அது சம்பந்தமான அதிகாரிகள் கிட்ட அவரே பேசுறதா சொல்லி கமிஷனர் ஆபீஸுக்கு புகார் கொடுக்க வர்ற பொதுமக்கள் பலரை திருப்பி அனுப்பிடுறாராம். கமிஷனரை பார்த்தா பிரச்சனை தீரும்னு நம்பிக்கையில நேர்ல வர்ற பல பேரு மன உளைச்சல்ல கமிஷனர் ஆபீஸ் வளாகத்திலேயே சத்தம் போட்டு கோபமா பேசிட்டு போறாங்களாம். குறிப்பா டைரக்டா எஸ்ஐ ஆனவங்க 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்பர் கேட்டு வரணும்னு கண்டிப்பா சொல்லிடுறாராம். ஹெட் கான்ஸ்டபிள்கள் 10 வருஷத்துக்கு முன்னால டிரான்ஸ்பர் கேட்டு வரக்கூடாதுன்னு வாய்மொழி உத்தரவே போட்டிருக்காராம் அசிஸ்டன்ட் கமிஷனர் வளவன். இதையும் மீறி யாராவது கமிஷனரை பார்க்கணும்னு அடம்பிடிச்சா துறை ரீதியா நடவடிக்கை எடுப்பேன்னு மிரட்டுறதாவும் சொல்றாங்க. வாரம் 100 போலீஸ்காரங்க கமிஷனர் அருணை சந்திச்சு குறைகளை சொல்லி பலன் பெற்று வந்த நிலையில இப்ப 40 பேர் தான் சந்திக்கிறாங்களாம். போலீஸ்காரங்களே கமிஷனரை சந்திக்க முடியலன்னா பொதுமக்கள் நிலைமையை சொல்லவா வேணும் அப்படின்னு கமிஷனர் ஆபீஸ் பக்கம் புலம்பல் சத்தம் கேக்குது. செயலாளர் இல்லாம இருக்கிற ஒரு குறிப்பிட்ட துறையில அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கிறதால அதை கூடுதலா பாத்துக்க தயங்குறாங்களாம் மூத்த IAS அதிகாரிகள். தமிழ்நாட்டோட எரிசக்தி துறை செயலாளராக இருந்தவர் பீலா வெங்கடேசன். இவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு வெளிநாட்டுல மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. இப்போ சென்னைக்கு திரும்பி வீட்லயே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காராம். இதனால பீலாவோட துறையை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளரான கார்த்திகேயனுக்கு கூடுதல் பொறுப்பா ஒதுக்கி இருந்துச்சா அரசு. ஆனா எரிசக்தி துறையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்போட தலையீடு மிக அதிகமா இருந்ததுனால அந்த துறையை பார்க்க மாட்டேன்னு மறுத்துட்டாராம் கார்த்திகேயன். இப்ப அந்த துறை திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளர் ரமேஷ் சந்த் மீனா கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பீலா திரும்பவும் டியூட்டிக்கு வந்து பொறுப்பேத்துக்கிறது சந்தேகம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு முழு நேர செயலாளர் இல்லாம எரிசக்தி துறை இயங்கிக்கிட்டு இருக்கான். அந்த துறையை யார் கவனிச்சாலும் அவங்களுக்கு அழுத்தங்கள் இருக்கிறது தலைமைச் செயலகத்துல வெளிப்படையா பேசப்படுற நிலையில அரசாங்கம் ஏன் இதுல இன்னும் கவனம் செலுத்தலன்னு கோட்டையில கேக்குறாங்க. அடுத்த திமுகவுக்கு போற அதிமுக அமைச்சர் இவராதான் இருப்பாருன்னு பேச்சடிப்பட்ட நிலையில வரவே மாட்டேன்னு திமுக சார்பா அப்ரோச் பண்ணின டீமை திருப்பி அனுப்பிட்டாரா சென்னையை சேர்ந்த அந்த முன்னாள் அமைச்சர். பாஜகவோட அதிமுக கூட்டணியில சேர்ந்ததுல அதிருப்தி அடைஞ்ச அதிமுகவோட அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா திடீர்னு திமுகவுல சேர்ந்தாரு. இவரை தொடர்ந்து அதே காரணத்துக்காக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமாரும் திமுக பக்கம் போக போறாருன்னு அதிமுக வட்டாரத்திலேயே தகவல் தீயா பரவச்சு. இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்தும் ஒரு டீம் ஜெயக்குமாரை அப்ரோச் பண்ணுனதா சொல்றாங்க. அவங்க கிட்ட எம்ஜிஆரால அடையாளம் காட்டப்பட்டு அம்மாவால வளர்க்கப்பட்டவன் வாழ்வோ சாவோ கடைசி வரைக்கும் அதிமுகவிலேயே இருப்பேன்னு அடிச்சு சொல்லி கதவை சாத்திட்டாரா ராயபுரத்துக்காரர். திமுக தரப்புல ஜெயக்குமார் விவகாரத்தை வெளியே கசிய விடாம ரகசியம் காத்தாங்களாம். ஆனா அதிமுகவுக்குள்ள ஜெயக்குமார் இடத்துக்கு வர துடிக்கிறவங்களும் அவருக்கு எதிராக தொடர்ந்து வேலை பார்க்கறவங்களும் அதை கவனிச்சு தலைமை கிட்டையும் வெளியிலையும் பரப்ப ஆரம்பிச்சுட்டு தான் சொல்றாங்க. இதுல திமுக காரங்க மேல இருக்கிற கோவத்தை விட சொந்த கட்சிக்காரங்க மேலதான் கடுப்புல இருக்காராம் ஜெயக்குமார். திமுகவோட ராஜ்யசபா எம்பிக்கள் பதவியேத்துக்கிட்ட நாள்ல அதிமுக எம்பிங்க பதவியேத்துக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம் EPS. இதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான காரணமும் இருக்கா. ராஜ்யசபால காலியா இருந்த இடங்களுக்கு கமல் உட்பட 4 திமுக எம்பிங்க வெள்ளிக்கிழமை பதவி ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு வழக்கறிஞர் வில்சன் தான் முக்கிய காரணமா.
24ஆம் தேதி அவரோட பதவி முடிஞ்ச நிலையில மறுபடியும் தேர்வாகி இருக்கக்கூடிய அவரு அடுத்த நாளே பதவி ஏத்துக்கிட்டா அந்த கூட்டத்தொடர்ல அப்படியே கலந்துக்கலாம்னோ ஒரு நாள் விடுபட்டு போகும்னு யோசிச்சு வெள்ளிக்கிழமை பதவியேத்துக்க திமுக தலைமை கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டாராம். இவரு பதவியேத்துக்கிற அன்னைக்கே கமல் உட்பட மத்த எல்லோரும் பதவியேத்துக்க சொல்லிடுச்சா அறிவாலயம். திமுக காரங்க பதவியேத்துக்கிற அன்னைக்கு, குறிப்பா கமல் பதவியேத்துக்கிற போது அத பத்தியான செய்திகள் தான் பிரதானமா இருக்கும். அதே நாள்ல அதிமுகவும் பதவியேத்துக்கிட்டா அது செய்தி ஆகாதுன்னு யோசிச்ச இபிஎஸ் 28ஆம் தேதி திங்கட்கிழமை பதவியேத்துக்க சொல்லிட்டாராம். நியூஸ் தமிழ் கழுகு.